அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. காலையில் இவங்களை திறந்து விட்டலாம். இதுக்கு ஆட்டு தீனி அப்படியே கிடந்துச்சு. சரி இன்றைக்கி அதை போட்டு விட்டுறலாம், அதை போட்டு காலி பண்ணிடலான்னு சொல்லி போட்டு அதை எடுத்துகிட்டு வந்துட்டேன். அம்மாடி, கோதுமை போடுறதுக்கு முதல்ல அந்த ஆட்டு தீனி காலி பண்ணிட்டோம்னா அது ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்குதா. ஏய் பாருங்க எவ்வளோ தூரம் ஏறி நிற்கிறேன்டு. போடி போடி வெளியே. இல்லை ஒரே அழுக்காக இருக்காங்க. எல்லாம் இருக்குதா? 1 2 3 4 5 திறந்து விட்டு எல்லாம் வெளில வரட்டும். போ 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 உள்ள போ உள்ள போ உள்ள உள்ள உள்ள. நீங்களாம் வெளில போங்க, நீங்களாம் வெளில போங்க. யாரும் கால் கடியில் வந்துடாதீங்க. ஏதோ காலில் ஏதோ அடிபட்டுருக்க மாட்டேது, நொண்டிக்கிட்டே இருக்கீங்க. பாருங்க நம்ம காலை போட்டு குத்திக்கிட்டு இருக்காங்க. பொருளி போடுறேன். சாம்பல் போட்டதா எல்லாம் அழுக்காக இருக்குங்க. அப்பாடி 3 எல்லாம் இருக்குதா? அதே நிமிஷம் கடப்புறான்ட்டுக்கிட்டு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. என்ன முடியலையே செல்லு. 3 6 9 10 11 கரெக்டாக இருக்குது. மீதியை தூக்கி இன்குபேட்டர் அந்த வச்சுருக்கு. அது அநேகமாக அடுத்த வாரம் இதானாலும் ஆகும். குஞ்சு பறித்தாலும் பறிக்கும். இங்கே இதை தூக்கி இப்படி போட்டு தள்ளி வச்சுருக்குங்க. இது எங்கே இந்த முட்டை? கின்னிக்கோழி முட்டையா? யாரோ உடச்சி கொடுத்துருக்காங்க. கின்னிக்கோழி முட்டைன்னு தான் நினைக்கிறேன். பா தா அல்லா. இது அப்படி போட்டோம்னா வேஸ்ட்டாக போயிடும். அதனால் ஒரு டப்பு வச்சு டப்பில் போட்டோம்னா கப்புன்னு சாப்பிடுவாங்க. ஏன் இன்னும் சார் கவனிக்கலையா? அவன் நல்லா திம்பானே. அந்த வந்துட்டா. இது சேவல் நல்லா சாப்பிடும். கோழி இது ஒவ்வொன்றா இப்போ தான் வராங்க தேடி. கீழே கொட்டினோம்னா வேஸ்ட்டாக போயிடும். அதனால தான் இப்படி போட்டாச்சு. ஸோ எங்களுக்கு இந்த ஆட்டு தீனி தான் எடுத்துகிட்டு வந்து போடலான்னு பார்த்தேன். இது வரைக்கும் எங்களுக்கு அரிசியே போட்டதில்லை. சரின்னு போனேன். கை முன்னாடி அரிசி இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் இவங்க பிறந்ததுலேருந்து இப்போ தான் மொதல் அரிசி போடுறோம். எல்லாம் நல்லா சாப்பிடுதுங்க. சாப்பிட்டுட்டு பக்கத்துலேயே தண்ணி வச்சாச்சு. குடிச்சு போட்டு அப்படி நைட்டு இடையிலாம் சாப்பிடும்ல, சாப்பிட்டுட்டு உட்காந்துருப்போம். நம்ம போயிட்டு வரலாம். சிம்பா வந்துட்டான். சிம்பா மறுபடியும் நம்மள்கிட்ட வந்துட்டான். இது என்னாச்சுன்னா, ஒரு குடியார பைய குடிச்சு போட்டு நான் இங்கே ரோட்டில் உலாவிட்டு இருந்திருக்கான். தூக்கிட்டு போயிட்டான், பிடிச்சிட்டு போயிட்டான். பிடிச்சிட்டு போய் அவங்க வீட்டில் கட்டி போட்டு வச்சுருந்துருக்கான். எதார்த்தமாக நம்ம கந்தசாமி அங்கிட்டு போய் பார்த்து சொன்னான் இந்த மாதிரின்ட்டு. அப்புறம் போய் பிடிச்சிட்டு வந்துட்டோம். அடிச்சு போய் இன்னைக்கு காலையில் தான் வந்துரு தூரம். டைகர் நிற்கிறான். ப்ரௌனி அங்கே கட்டி போட்டாச்சு. சிம்பா ரிட்டன் வந்துடுச்சு. இவன் இங்கே பாரு. இவன் ஏதாச்சும் ஒரு மூளை கிடச்சா போய் உக்காந்துக்கோங்க ஜம்முன்ட்டு. டாமி பைய மதியானம் எல்லாம் வந்து இங்கே பக்காவாக அசம்பிள் ஆகிட்டானுங்க. காலையில் நம்ம இது போட்டு போனோம்ல இந்த ஆட்டு தீனி, யாரும் திங்கலை. போவாங்கட்டு யாரும் தொட்டு கூட பார்க்கல. முன்ன ஆட்டுக்கு வைக்கிறப்ப எல்லாம் அடிச்சு நொறுக்குவானுங்க. இப்போ என்றானா யாரும் எடுத்து கூட பார்க்கல. நல்லா அந்த ஒரு குஞ்சு மட்டும் ஏன் நொண்டுதுன்ட்டே தெரில. 2 3 4 5 6 7 9 10 11. சரி இவங்க எல்லாத்தையும் உள்ள துரத்துட வேண்டியதான். காலையில் வீட்டில்
மஞ்சள் தூள் டப்பா கீழே விழுந்து உடஞ்சி போச்சுன்ட்டு கொண்டு வந்து எங்கே கொட்டி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? கோழி குண்டு சுற்றி என்னமோ டிஸ்ட்ரிக் கழிக்கிறதுக்கு போட்ட மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. இன்றைக்கி நடந்ததுலேயே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, நம்ம சிம்பா திரும்பி வந்துடுச்சு. அதுதான் ஒரு பெரிய விஷயம். அல்ஹம்துலில்லாஹ். அது ஒருத்தன் குடிகாரங்க கூட்டிகிட்டு போய் இது எடுத்துகிட்டு போயிருக்கான். அது ரோட்டில் மேய்ஞ்சிட்டு இருந்திருப்பானாட்டு தெரியுது, பிடிச்சிட்டு போயிட்டான். ஸோ அவனை பிடிச்சி ஒரு 4-5 நாள் கட்டி வச்சா தான் வேலைக்கு ஆகும். இல்லாட்டி இப்படியே யாராச்சும் தூக்கிட்டு போனாங்கன்னா என்னத்துக்காக இருக்குது? போ 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 உள்ளே போ. இவங்க 5 பேர் மட்டும் உள்ளார போகிறக்கு வலிக்குது. போங்கடி உள்ளே போங்கடி பட்டு பட்டுன்னு. எனக்கும் பசிக்குதில்ல. போ உள்ளே போ. எப்பா போய் இறங்கி துரத்து விடணும். எம்மாடி போ 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 போ. போ ஒருத்தி போயிட்டா. மேலே ஏறி உக்காண்டா பட்டுண்டு. போ 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 உள்ள ஏர் ஏர் ஏய் ஏர் ஏர் உள்ளே போ உள்ளே போ உள்ளே போ. ஒரே வழி பிடிச்சி அவளை தூக்கி உள்ளார அடைச்சிட்டு வந்துடலாமா? அதை போகிற ஒவ்வொன்றா. அதுக்கு பயந்துக்கிட்டு யாரும் உள்ளார போக மாட்டேங்கிறாங்க. இவளை பிடிச்சி அடைச்சி விட்டு வந்துடலாம். ஒரு 10 நிமிஷம். என்ன ராவடி ரொம்ப பண்ணுற நீ? யாரையும் உள்ளார விடாமல் இது பண்ணாமல் போ போ. இந்தாடி எஸ்கேப் போயிட்டாங்க. இப்போ வா எல்லாம் இவன் உள்ளே போயிட்டா எல்லாம் வந்துடுவாங்க பட பட. கருவி கூட நம்ம அவ்வளோ அடைக்கிற கேப்பில் கருவி உள்ளே வந்துட்டா. இவங்க 3 பேர் தான் இப்போ வெளில இருக்காங்க. எல்லாம் வந்துட்டாங்கன்னா பட்டு பட்டுன்னு தூக்கி அடைச்சி விட்ருலாம். அதை ஃப்ரீ பண்ணி விட்ருலாம். போ ஏறு. யாரும் இல்லை ஏறு. இப்போ ஏறு. கட 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 கடன்னு. போ போ. நீ இது இறங்கியமாக அடுத்தது முட்டைக்கு வந்தாலும் வந்துடும். மூஞ்சிலாம் நல்லா செவந்துருக்கு. அடுத்தது வந்தாலும் வந்துடுவா முட்டைக்கு. அம்மாடி. போ போ. இந்தா நீ எங்கே போகிற? அதான் போக வேண்டியதானே உள்ளார. உங்களுக்கு தானே அவ்வளோ பிடிச்சி அடைச்சி வச்சுருக்கேன். போ உள்ள போ. ஏ கொஞ்சம் தீனி கொண்டு வந்து போட்டுருக்கோம். இந்த ஐயா இது கீரை கொட்டியாச்சா? இல்லாட்டி இந்த தீனி கூட கொண்டு வந்து போடலான்னு பார்த்தா சரி கொஞ்சம் தீனியை எடுத்துகிட்டு வந்து போட்டு வச்சிடலாம். தீனியே இல்லை.